தமிழ் திரையுலகத்துல நடிக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கு? நான் அதுதான் ஜென்ரலா சொல்றேன் இல்லையா. நான் ஜெனரிக்கா சொன்னது வந்து ஒரு படிச்சுட்டு ஒரு நிதானம், ஒரு பேஷன்ஸ் எல்லாமே இருந்தா ஒரு செயல்லையுமே அந்த சிந்தனை சிந்திக்கணும், யோசிக்கணும். ஒரு டிசிஷன் எடுக்கும் போது நம்ம டப்புன்னு மோஸ்ட்லி நம்ம எடுக்கிற டிசிஷன் எல்லாமே நம்ம ஃபினான்ஸ் பேஸ்டா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலே நம்ம பேஷன்ஸை வச்சுட்டு நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் நல்லா இருந்தாலே சேஃப்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த பெண்களுக்கு வந்து திரையுலகத்துல இருக்கக்கூடிய ஆண்களுடைய தொந்தரவு அந்த மாதிரி இருக்குதா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம்? நம்ம தொந்தரவா இல்லாம பாத்துக்கிட்டா தொந்தரவு இருக்காது. உங்களுக்கு அந்த மாதிரியான கசப்பான அனுபவம் ஏதாவது உண்டா? இல்ல, அதுதான், நான் தொந்தரவு இல்லாத மாதிரி நானே பாத்துக்கிட்டேன். அதனால எனக்கு அந்த அனுபவம் வந்து நம்ம கையில தானே இருக்கு. அதுக்கான இடம் நம்ம விட்டா இடம் விடாம நான் இருந்திருக்கேன். இடம் விடாம நான் பாத்துக்கிட்டேன். அதனால எனக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. இந்த காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? இந்த காலம் நான் சொல்ல மாட்டேன். எல்லா காலத்திலயுமே எல்லா ஃபீல்டுலயுமே வந்து எல்லா விதமான பிரச்சனையும் இருக்கும். ஒரு மென் வந்து ஒரு விமனுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், சம்டைம்ஸ் விமன் மென்னுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலா தான் இருக்கு. அது ஃபீமேல் மென்னு நான் பிரிக்க விரும்பல. ஒரு இண்டிவிஜுவலா நம்ம ஒழுங்கான டிசிஷன்ஸ் அண்ட் ஒழுங்கான லிமிடேஷன்ஸோட இருந்தா யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து என்ன மூவிக்கலாம்? வெப் சீரிஸ் ஒன்னு ரிலீஸ் ஆக போகுது சோனி லிவ்ல. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதர் லாங்குவேஜ் இல்ல, அதர் லாங்குவேஜ் வந்து ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் வந்து டிசைட் பண்ணல. தெலுங்கு அண்ட் தமிழ் போயிட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.